தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. தேர்தல் பத்திரம் திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. ஒருமித்த தீர்ப்பாக வழங்கப்படுகிறது. எனினும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தனது 2 விருப்பங்களையும், குறிப்பாக நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தனது மற்றொரு விருப்பத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அரசாங்கத்தை கணக்கு கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தருணங்களில் நீதிமன்றங்கள் கூறியுள்ள தகவல்கள், அதேபோன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் முக்கிய அம்சமாக இது இருப்பதாகவும் அவ்வாறான விவரங்களுக்கும் தேவைப்படுகிறது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் நிதிகளை பெறுவதற்கு வழிவகுக்கக்கூடிய தேர்தல் பத்திரங்களுக்கு எதிரான மனுக்களின் மீதான விசாரணை உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கி வருகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு நீதி மசோதாவாக நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியை பெறுவது வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வழிவகையில் அதாவது நீதிபதியினுடைய மசோதா என்பதால் மக்களவையில் ஒப்புதல் இல்லாமலேயே இது நிறைவேற்றப்பட்டது என்றும் சட்டவிரோதம் என்றும் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் பலவும் அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருப்பதாகவும் கூறி உச்சநீதிமன்றத்தின் 2 பொதுநல அமைப்புகள் சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையில் கடந்த ஆண்டு தேர்தல் பத்திரம் தொடர்பாக வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட அறிவிப்பாணை, அதாவது அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு இடைக்கால மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வில் கடந்த மாதம் மூத்த வழக்கறிஞர்கள் அனூப் சௌத்ரி என்பவர் கடந்த 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முறையிட்டார்கள். தற்போது தேர்தல் எதுவும் நடைபெறப் போவதில்லை என்பதால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தினுடைய விடுமுறை முடிந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறி ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதி விசாரணையை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு மாற்றுவதாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அறிவித்தார். தலைமை நீதிபதியினுடைய அந்த அறிவிப்பில் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, PR கவாய், JP பர்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை 3 நாட்கள் விசாரித்து நவம்பர் 2ஆம் தேதி தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படுகிறது. தேர்தல் பத்திரத்தின் அந்த பத்திர தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. ஒருமித்த தீர்ப்பாக வழங்கப்படுகிறது. எனினும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தனது 2 விருப்பங்களையும், நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தனது மற்றொரு விருப்பத்தையும் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தை கணக்கு கேட்கக்கூடிய உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என்றும் பல தருணங்களில் இதை நீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய அம்சங்கள், இவ்வாறான விவகாரங்கள் தேவைப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தகவல்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்படாத தேர்தல் பத்திரங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியல் சாசன அமர்வு 19 உட்பிரிவு 1 இவை மீறும் வகையில் உள்ளது என்றும் உச்சநீதிமன்றம் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான உரிய காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த தீர்ப்பினுடைய முக்கிய அம்சங்களை எல்லாம் நீதிபதிகள் தெரிவித்து வருகிறார்கள். தேர்தல் பத்திர தீர்ப்பினுடைய பல்வேறு அந்த முறைகள், அதனுடைய திட்டங்கள், அம்சங்கள் எல்லாம் எப்படி வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது, இதனை எப்படி மீறப்படுகிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.